புல்லு மலை போட்டு தான் போக போறோம் ஃபர்ஸ்ட். ரொம்ப டயர்டா இருந்துச்சு. பார்த்தா தெரியுதா ஒரு வழிய சொல்லிட்டேன். ஏன்னா இப்படி இருக்கு. நைஸ் ஆஃப்ரோடிங், நைஸ். இதான் இந்த ஒரு வேண்டுதல் தாங்க. கவாசாக்கி நிஞ்சா ZX-10R. ப்ரோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பைக்கர்ஸ் இல்லை பைக்கர்ஸ்க்கு சவுத் சைடில் இருக்க பைக்கர்ஸ் டெஃபினட்டாக அங்கே போகணும்னு எப்பயா ஒரு தடவை நினச்சிருப்பாங்க. அந்த ஸ்பாட்டு தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நிமிஷம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:50 நைட்டு 1:50 ஆகுது. இப்போ கிளம்புனா தான் எப்படியா சன்ரைஸ் பார்க்க முடியும், உங்களுக்கு காட்ட முடியும்னு நினச்சேன். சரிட்டு ஒரு 1:50 நம்ம கிளம்பிட்டோம். மற்றதெல்லாமே நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜெய் ஸ்ரீராம். ஏண்டா நான் ஃபர்ஸ்ட் ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது எப்படி ரெக்கார்ட் ஆகும் எதுவும் எனக்கு தெரியல. பிரச்சனை இல்லை, இது கிளம்பிட்டோம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ புல்லு மலை போட்டு தான் போக போறோம் ஃபர்ஸ்ட். இதான் சொன்னேன், எல்லா ரைடர்ஸ்க்கும் மோஸ்ட்லி சவுத் இந்தியன் ரைடர்ஸ்க்கு இங்க வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும் டெஃபினட்டா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock. 7:23 தான் போய் சேருவோம்னு சொல்லியிருக்கு. அப்படியே போயிட்டு சன்ரைஸை காட்டலான்னு தான் நினைச்சேன், பட் முடியாது போல. சரி போவோம், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் போக முடியுமோ போவோம். ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த ஜர்னி. பிரச்சனை இல்லை, எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் உங்களை தாண்டி சொல்லுவான். தேங்க்ஃபுல் பண்ணிடுங்க. ஏன்னா 3 hours 50 minutes காட்டுது. எப்படி போறது, எவ்வளவு நேரம் ஆகும், இந்த மாதிரியே யோசிச்சுட்டு இதெல்லாம் சாப்பிடல சரியா. அதான் லைட்டா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. 20 பாத்தீங்கன்னா மைலேஜ் 29 கிடைக்குது. ஆவரேஜ் போய் 74. ரைட்ரா, நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். மேல பாத்தீங்கன்னா அங்க நடுவி தெரியும், வேலூரோட என்ட்ரன்ஸ்ல அதான் இருக்கும். டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 3:54. 2 hours கூடயே நம்ம வேலூர் வந்துட்டோம். சூப்பர். கொல்லுமலை போயிட்டு அதுக்கு முன்னாடியே ஏதாவது டீ காஃபி குடிப்போம். என்னென்ன ஆச்சுன்னா, நானும் லைக் சரி ஓகே இந்த பைக் ரைடு வர போறோம், ஏதாவது பிரச்சனை ஆகும், எந்த பிரச்சனை இருந்தாலும் லைக் முதுகுவலி, பெட்ரோலு, பஞ்சரு, ஏதாவது பிரச்சனை ஆகும் சமாளிச்சுக்கலாம் எப்படியாவது அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் எல்லாம் போட்டிருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனைன்றது ஒரு உடம்பு வலி வருது. என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா கழுத்து வலி. ஏன்னா ஹெல்மெட் பயங்கர வெயிட். அதுக்கப்புறம் அதோட இந்த கேமரா எல்லாரும் பிக்ஸ் பண்ணிருக்கேன், அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பிக்ஸ் பண்ணிருக்கேன். அதான் இதுல கீழே இருக்கிற மாதிரி அதுவோட இல்ல, சரியான கழுத்து வலியா இருக்கு. நானும் முதுகெல்லு வரும், பேக் பெயின், அது எந்த பெயின் இருந்தாலும் பாத்துக்கலான்னு அந்த இதெல்லாம் செட் பண்ணிட்டு வந்தா சூப்பரா நெக் பெயின் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் டீ பிரேக். பரவாயில்ல, 140 kilometers வந்துட்டோம். 140 kilometersல ஃபர்ஸ்ட் டீ பிரேக்கே எடுக்கிறோம். ரைட்ரா, இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் டோட்டலா? 130 நினைக்கிறேன். இல்லை கிருஷ்ணகிரிக்கு 125. ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபோட்டோக்கு இன்னும் ஒரு 20 kilometers ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி 160 kilometers இருக்கும். 7 o'clock ஆயிரும் டெஃபினட்டாக. சன்ரைஸ் முன்னாடியே போகலான்னு ட்ரை பண்ணேன், பட் முடியல. சரி பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுவோம். ஓகே, காஃபி குடிச்சாச்சு, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் நம்மளோட ரைட்.
போக நெடுந்தூரம் போக வேண்டியது இருக்கு. இங்கதான் காஃபி குடிச்சது. கிளம்பு. ஐயோ க்ளவுஸ் வச்சு மக்களே க்ளவுஸ் போடாம ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு க்ளவுஸை கழட்டி வச்சிட்டேன். எப்போ அதான் பார்க்கணும். இந்த இருட்டில் எங்கடா நான் போய் க்ளவுஸை கண்டுபிடிக்க போறேன். இங்கதான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஆம்பூர்ல இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வாணியம்பாடி, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி ரீச் ஆகுதுன்னா 96 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. பாத்தீங்கன்னா 447. இப்போ எங்க இருக்கோம்னா வாணியம்பாடி தாண்டிட்டு ஒரு இடத்துல இருக்கோம். ரொம்ப டயர்டா இருந்துச்சு. டயர்ட்னா தூக்கம் வரல, பட் உடம்பு ஃபெட்டிகா இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு பிரேக் எடுத்தேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5 o'clock. எல்லாரும் ஜாலியா தூங்கிட்டு இருப்பாங்க. பேசாம தூங்கி இருக்கலாம், வாக் எடுக்கிறோன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி கிட்ட வந்துட்டோம். டைம் பாத்தீங்கன்னா 5:41. பிரச்சனை இல்லை, ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இதுல லெஃப்ட் திரும்ப சொல்லுது, ரைட்டு கேமரால தெரியுமா தெரியல, கண்ணு தெரியுது. இல்ல நல்லா இருந்துச்சு பாதை அப்படின்னா ஸ்டாப்ப போடுவோம். போயிட்டு சன்ரைஸ் அங்கிருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம். பேசிட்டே போலாமே, ஏன்னா நைட் டைம்ல தான் நாய்ஸ் எல்லாம் வரும், அதனால கேமரா ஆஃப்லயே இருந்துச்சு. இப்ப போலாம் பேசிட்டு. 23 கிலோமீட்டர்ஸ் காட்டுது, ஆனா 40 மினிட்ஸ் காட்டுது. மேபி ரோடு சரியில்லாத காட்டுதுன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி டிராபிக் எல்லாம் இல்லை, ஏன்னா ஃபுல்லா ப்ளூ கலரா தான் இருக்கு. நான் பாத்துட்டேன், எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க போலயே. டைம் 5:50. இத்தனை நாள் 5:50 எப்படி இருக்கும், சன்ரைஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கறதே ரொம்ப கஷ்டமாச்சு. நம்ம லாகிங்காக மட்டும்தான் நம்ம எந்திரிக்கிறது, மற்றபடி எதுக்காக நம்ம சன்ரைஸ் பார்த்ததே அந்த லைஃப்ல. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. ரொம்ப நாள் ஆசை ஒரு பைக் ரைட் இப்படியே வரணும்னு சொல்லிட்டு, இன்னைக்குதான் அதை பூர்த்தி ஆயிருக்கு சொல்ல போனா. அதனாலதான் பசி, உடம்பு வலி, உடம்பு எதுவும் தெரியல. நைட் எல்லாம் தூக்கம் வரல. எப்படி போக போகுது யோசிச்சு எனக்கு தெரியும். நம்ம நைட்ல தான் டிராவல் பண்ணும்போது, ஸோ முன்னாடி நாளே நல்லா தூங்கிட்டேன். ஏன்னா நம்ம தூங்காம ரிஸ்க் எடுக்க அந்த இதுவே வேணாம், நல்லா தூங்கிட்டேன். விடிய தூங்கினேன். பார்த்தா தெரியுதா, ஆஹா சூப்பரா இருக்கே. இதனால்தான் சீக்கிரமா எந்திரிக்கணுங்கிறது. நல்லா இருக்கு. சன்ரைஸ் ஆகல, ஆகிரும் 6 o'clock கரெக்டா. இல்ல நாயங்கெல்லாம் புழுக்குன்னு இருக்கு.
செம்மையா குளிருது. நாய்ங்க தான் ஒரே பிரச்சனை எனக்கு. வர வழியில நிறைய நாய்ங்க இருந்துச்சுங்க. அது தவிர எந்த பிரச்சனை இல்லை. இந்த வழிதானா? இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நம்ம வந்ததுக்கு செம்ம வியூ மாட்டிருக்கு. ஓகே ஓகே, நம்ம இங்க இருந்தே கூட நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். மேல ஒரு சும்மா நாய்ங்க நிறைய இருந்துச்சுன்னா. பட் இல்லைன்னா சூப்பரா போய் எடுத்துட்டு வரலாம்ல. ஓகே, வழிய சொன்னாங்க, நான் போற வழிய சொல்லிட்டேன். ஏன்னா இப்படி இருக்கு சார். வீட்டுல பார்த்தேன், அவர் இப்படிதான் சொன்னாரு, கொஞ்சம் கடமுடாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சே, எப்படி இருக்கும் எதிர்பார்க்கலங்க. லிட்டரலா. சரி ஓகே, எனக்கு ஆப்லோட் பண்றதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. நான் நைட்டு இருட்டுல வரல. இருட்டுல வராத வரைக்கும் சரிதான். இருட்டுல வந்தா நான் செத்தேன். எல்லாம் நல்லா இருக்கு போட்டிருந்தானுங்க. பாதையை பத்தி போடாம போயிட்டானுங்களே. இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ரைட்ரா. இத்தனை பேர் இருந்தா பிரச்சனை இல்லை. சூப்பர், ரைட், நைஸ் ஆஃப்ரோடிங், நைஸ். வியூ இருக்கே, வியூக்காகவே வரலாம். வியூ இருக்கே, வெளியெல்லாம் போனா என்ன பண்றது? ஓஹோ, நைஸ் நைஸ் நைஸ். பாதி விசிபிலிட்டியில போயிட்டு இருக்கு. வயசு அது மாதிரி ப்ராப்ளமா இருக்கு. விழுந்துராத பத்தினா ஹிமாலயன் வச்சு இவ்வளவு கஷ்டப்படுற வெக்கம் வேண்ட. ஓஹோ ஓஹோ, போங்க சார் போங்க. ஹிமாலயன் வச்சு ஆஃப் ஆகிற பிரச்சனை எல்லாம் ஸ்கூட்டில வந்தா என்ன பண்ணிருப்ப? இதெல்லாம் இருட்டுல வர்றது வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு யாரும் ட்ரையும் பண்ணிடாதீங்க இருட்டுல மட்டும். ஏன்னா இந்த ரோட்லாம் சன்ரைஸ காட்டுறேன்னு வச்சு வந்ததுனால ரொம்ப கஷ்டம். சூப்பரா இருக்கு, அது அச்சிக்கவே முடியாது. பட் நான் இருட்டுல எல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் மேல போய் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த கோபுரம் ஆஃப் ஆக, ஐயோ கோபுரம் வந்து டிஜே கேமரா ஆஃப் ஆகக்கூடாது. எல்லாம் கோபுரம் சொல்லி சொல்லி அதுவும் கொடுத்து வாயில பாதை. ஓகே, இதான் இந்த ஒரு ரோடுக்காரங்க தான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். 280 கிலோமீட்டர்ஸ். ஓகே, வந்து ரீச் ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மள மாதிரி பைக்கர்ஸ் தான் வந்து ரீச் ஆகிட்டோம். 6:30க்கு வந்தோடனே நடக்க விட்டாங்க. ஆக்சுவலாக பைக்கு எடுத்துகிட்டு போகலாம், பட் நம்ம வந்தது ஆஃப் ரோடிங்கில். இதுக்கு மேலே இது எதுக்கு நம்ம அதை பைக் அங்கே பார்க் பண்ணிட்டோம். அதுலேருந்து போயிட்டுருக்கோம். ரைட்டு, பிரச்சனை இல்லை. லிட்டரலாக வரவில்ல, ஒரு ஈக்காக கூட பார்க்கல. அதனால யாரும் இருக்க மாட்டாங்க நினச்சா எங்கடா 100கணக்கான பேர் இருக்கானுங்க. இவனுங்க எப்படா வந்தானுங்க? நம்மளே 2 மணிக்கு கேங்க வந்து இவனு சன்ரைஸே இங்கே தான் பார்த்துருப்பானுங்க போல. நெக்ஸ்ட் டைம் வந்தா டெஃபினட்டாக சன்ரைஸ்க்கு இங்கே வந்துடலாம். ரைட், எப்போ தானே வந்துச்சு அது? அதுக்குள்ளே வாங்கிட்டானுங்க. ஓகே, கேமராவெல்லாம் நம்ம செட்டப் பண்ணியாச்சு.
ரைட்டு ரெக்கார்ட் பண்ணுது. இங்கே வந்தோம் ஒருத்தங்களுக்கு நீங்கள் யூடியூபர் நம்ம அப்படியே பேசிட்டே வந்ததால் பார்த்துட்டு யூடியூபரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், இல்லை பிகினிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சரி என்ன பேருன்னு கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு ஜஸ்ட்டு அவங்க வந்து கேட்டாங்க. சரி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் நம்ம லிஃப்ட் டெஃபினட்டாக கொடுத்துருப்போம். ஏன்னா ஒரு கீழே 3 பேர் அந்த ஆஃப் ரோடிங்கில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியும் போயிட்டாங்க. அப்பா ஒரு சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகிட்டாங்கன்னு எனக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுச்சு. அப்படியே கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போதான் ஒருத்தன் போனான். ஓகே, மேகத்துல நடுவில் நடக்கிற மாதிரியே இருக்குடா சாமி, அட்டகாசமா இருக்கு. டெஃபினட்டா வருது. இங்க பாருங்க, வருத்து மிஸ்டும். அப்பா அல்ட்டியா இருக்கியே. ஆக்சுவலா நான் நிறைய பேர் ஒரு 100கணக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க. நான் வரும்போது ரொம்ப தனியா வந்துட்டு இருக்கோம். ஏதோ 2 பேர் தான் ஏதோ பார்த்தோம் வர வழியில. சரி தனியா தான் இருக்க போறோம், என்ன பண்றதுன்னு தெரியல. சரி திருப்பி நாய்ங்கெல்லாம் வந்துச்சுன்னா அது வேற பயமா இருந்துச்சு. அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். பட் மேலே வந்து பார்க்குறேன், எனக்கு முன்னாடியே 100கணக்கான பேர் இருக்காங்க. பசங்க மட்டும் இல்லை, பசங்க பொண்ணுங்க எல்லாருமே இருக்காங்க. மேலே ஒரு கோயில் வேறு இருக்கு. ஃபோர்ட்டுன்றானுங்க, ஆனால் 4 கல்லை மட்டும் நட்டு வச்சிருக்கானுங்க. அங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும்தான் இருக்கு ஃபோர்ட்டுக்கு, மற்றபடி வேற எதுவுமே இல்லை. பட் கோயில் ஒன்று இருக்கு, என்ன கோயிலுன்னு தெரியல, அதை வேணா நான் பார்த்து சொல்றேன். மற்றபடி இந்த பைக்கர் ஸ்பாட்டு அப்படியே ஃபோட்டோ அங்கே இங்கன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கான். மேகத்துக்கு நடுவுலையே பைக் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம், புல்லுக்கு நடுவில் பைக் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். சூப்பராக இருக்குது, அல்ட்டியாக இருக்குது. இங்கே டெஃபினட்டாக யாராவது வந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் எல்லா ஊர் பசங்களும் இங்கே நான் பார்க்குறேன். பசங்க பொண்ணுங்க எல்லாருமே இருக்காங்க. அல்ட்டியாக இருக்குது இந்த ஸ்பாட்டு. கிளம்பலாம். நம்ம தான் தனியாக வரும்போது ரொம்ப தனியாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா காரு பைக்குன்னு சொல்லிட்டு பைக்கோட கம்யூனிட்டி இங்கே தான் இருக்காங்க. ரைட்டா வரும்போதே பார்த்துருப்பீங்க. என்ன சரியான ஆஃப் ரோடிங்க சொல்ல முடியாது, எனக்கு அது சரியான ஆஃப் ரோடிங் இருந்துச்சு. நம்ம தான் ஆஃப் ரோடிங் பண்றது இல்லையே. ஒர்த்து வருமா ஒர்த்து. இவ்வளவு தூரம் வந்தது வருத்து. பார்டர் கூட இல்ல, காரணம் தப்பினால் மரணம் மக்களே. எக்ஸைட்மெண்ட்டை கட்டுப்படுத்த முடியல. சூப்பரா இருக்கே. இருக்கு கொல்லிமலை ஃபோர்ட். சூப்பர், இதுவும் பேக்டா வராங்களா. சூப்பரா. வேஸ்ட் என்ட்ரி மணி வேஸ்ட், ஆனா கொடுத்தாதான் உள்ள போகணும் அப்படின்றானுங்க. சரி கொடுத்துட்டு வரோம். எவ்வளவு தூரம் பெட்ரோல் போட்டு எல்லாம் பண்ணிட்டு வர்றது. அப்புறம் இவனுக்குள்ள சண்டை போட்டு உங்களுக்கு பைக் கண்டிஷன் பாருங்க. அதே மாதிரி இந்த பைக்ல கிரிப் இருக்கணும். தேய்ச்சிட்டு பேல் அவுட் பண்ணிட்டு எல்லாம் வராதிங்க தயவு செஞ்சு. இங்கெல்லாம் கிரிப் இல்லைன்னா, மழையே இல்லைன்னாவே கிரிப் இல்லைன்னா நீங்க வலிக்கி விட்டுருது. எனக்கு புது வண்டி அதுவே லைட்டா வலிக்குது, அதாவது சொல்றேன், கொஞ்சம் பார்த்து வாங்க. அதுக்கப்புறம் மழை இல்லையா, மெயினா மழை இல்லையான்னு பார்த்துட்டு வாங்க. மழை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போஸ்ட்போன் பண்ண யூசிங்க. நிறைய பேர் எனக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் வலிக்கிட்டே வந்துடுவேன், பிரச்சனை இல்லைன்னு நினைப்பீங்க. அவங்க உங்க இஷ்டம் தான். பட் ஆனா யாராவது எல்லாம் ப்ராப்பரா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் பார்த்துட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிக்கல. பட் ஆனா ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இதுக்கு மேல இந்த ஹைவே தான், பிரச்சனையே இல்லை, பாத்துக்கலாம். இது மாதிரி மோட்டோ விளாகிங் நிறைய வீடியோஸ் பார்க்க. மோட்டோ விளாகிங் மட்டும் இல்ல, நார்மல் எங்களால அட்வென்ச்சர் போவேன், கார்ல போவோம், இந்த மாதிரி புது புது பிளேசஸ் விசிட் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் நீங்க தவறாம பார்க்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
எவ்வளோ தூரம் தள்ளி தள்ளி வருது. பரவாயில்ல, கவாசாக்கி மிஞ்சா ZX 10R ரைட்டா. ZX 10Rலாம் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது இவ்வளோ பெரிய இடம் மலராக இருக்கு. பிரச்சனை பைக் கம்யூனிட்டி போல, இது பிரச்சனை இல்லை. தேங்க் காட் இதில் அந்த மைக் இண்டிகேட்டர் இருக்கு. சரி, ஓகே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:10 ஆகுது. வேலூர்லேருந்து கிளம்புறோம். இப்போ டோட்டலாக 409 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ். ஸோ 430 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். ஏன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கழிச்சு தான் நான் இந்த ஸ்பீடோமீட்டரை ஜீரோ பண்ணேன். ஸோ ஒரு 430 கிலோமீட்டர்ஸ் நம்ம இப்போ ஓட்டியிருக்கோம். அப்புறம் ஆல்மோஸ்ட் சென்னை கிட்ட வந்துட்டோம். பெட்ரோல் 1000 rupees அடிச்சிருக்கோம். ட்ரெஸ் முதற்கொண்டு நிறைய சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோம். ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நீங்க பார்த்து இதெல்லாம் போது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நான் கன்ஃபார்மா திருத்திக்க ட்ரை பண்றேன். கன்ஃபார்மா நான் திருத்திப்பேன், எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே பிகினிங்லயே பெர்ஃபெக்ட் இல்லை, எல்லாருமே ஆல்சோ கிரேட் எல்லாம் இல்லை. எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க, அது மிஸ்டேக் இல்லைன்னா கத்துப்பாங்க. உங்களுக்கு நான் இதை மாட்டிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, நான் கன்ஃபார்ம் மாட்டிக்கிறேன். ஸோ நம்ம ரூம்க்கு ரீச் ஆயாச்சு. இப்போ 9:30 டைம் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸு மஜாவாகவே இருந்துச்சு நம்ம சொல்லலாம். ஒரு டோட்டலாக 550 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வ்ளாக்கு நல்லா தான் இருக்குது, நான் இது நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம சூட்டு இதெல்லாம் ரெடி ஆகிட்டு கெத்தாக பண்ணலாம். ஓகே, இந்த வ்ளாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.